அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பங்கு சந்தையை மிக எளிமையாக அணுகுங்கள். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த காரணிகளை வைத்து நாம் எப்படி ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கணும். எந்த நியூஸ் பேஸ்டுக்கு இம்பேக்ட் கொடுக்காதீங்க, முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வேர்ல்டு மார்க்கெட் கொடுக்காதீங்க, எஃப்ஐடிஐ டேட்டாக்கு எதுக்கும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரிகிறதோ அதனை வைத்து நீங்கள் என்னென்ன யோசிக்கலாம் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கணும். அதுவும் ஆப்ஷன் வர்த்தகத்தை நம்பி மிகவும் முதலீடுகள் செய்ய வேண்டாம். அது ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். மனக்கணக்கு அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அது பண்ணாதீங்க. உங்களுடைய முதலீடு என்ன இருக்கிறதோ அதற்கு 10% இருந்து 20% மேல் பயன்படுத்த வேண்டாம். ஒரு 10,000 முதலீடு வச்சுருக்கீங்கன்னா 2,000 ரூபாய் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அதிகபட்சம். ஸ்டாக்குக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஐடிஎம் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு ஒரு 20,000 இருந்து 30,000 முதலீடு கண்டிப்பாக வரும். அப்போது அதனை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதற்கு தகுந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். இதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படாதீங்க. முழு தொகையை முதலீடுகள் செய்ய வேண்டாம். ஏன் முழு முதலீடு செய்ய வேண்டாம் என்பதை நம்ம காணொலிக்குள்ளே பார்க்கலாம். இப்போது காலை வர்த்தகத்தில் என்ன இடத்தில் ஆரம்பமாகலாம் அப்படிங்கிற வியூகத்திற்கு இப்போ கிஃப்ட் நிஃப்டி 19,606 வர்த்தமாயிட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறதுக்குண்டான வாய்ப்பாக தென்படுகிறது. ஏன்னா ஃபியூச்சர் 19,611 க்ளோஸ். அப்போ அது நம்மளுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான், அதான் இன்சைடு ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு புலப்படுகிறது. ஆனால் என்ன வேணாலும் இருக்கலாம், இன்னும் 2 மணி நேரம் வர்த்தகம் இருக்குது. இப்போ நேற்று யாரெல்லாம் பார்த்தீர்களோ அவர்களுக்கு இது முக்கியமாக தெரிய வேண்டியது. நிஃப்டி பார்த்திங்கன்னா 26 புள்ளிகள், ஸ்பாட் பார்த்திங்கன்னா 26 புள்ளிகள் இறங்கியிருக்கு. ஆனால் ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 52 புள்ளிகள் இறங்கியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ மிகவும் டீகே ஆகிருக்கும். இது யாரெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணிங்களோ அவங்களுக்கு இதனை பற்றி புலப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பாருங்க, நம்மளுக்கு நிஃப்டி -26 புள்ளிகள். அப்போ 19,600 கால் 600 புட், 19,550 கால் 550 புட்டு பாருங்கள். உங்களுக்கு 32 மைனஸ், அதாவது 32 ரூபாய் குறைந்திருக்கு. அதே 19,600 கால் 12 ரூபாய் தான் ஏற்றம். ஆனாலும் நீங்கள் யோசிக்கலாம், நம்மளுக்கு -26 புள்ளிகளுக்கு இதுவும் மைனஸில் தான் இருந்திருக்கணும். ஏன்னா டைம் டிகே இருக்கிறதுனால இதுவும் மைனஸில் தான் இருக்கணும். எப்படி சார் மார்க்கெட் நெகட்டிவ் எதிர்மறையாக இருக்கும்போது புட் ஆப்ஷன் ஏறுமுகமாக, அதாவது பாசிட்டிவ் சிம்பிள் இருக்கிறது சரிதானே அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதே நிஃப்டி இறங்கின அளவுக்கு ஃபியூச்சரும் இறங்கியிருந்தால், சமமான வாய்ப்பு இறங்கியிருந்தால் இதுவும் நெகட்டிவில் தான் இருந்திருக்கும். அதுதான் டைம் டிகே. அதனை புரிந்து தான் நீங்கள் வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். அப்போது இதனுடைய கரைதல் தான் இருந்திருக்கும். இது கொஞ்சம் சற்று எவ்வளோ ஏறணுமா கிரீக்ஸ் வேல்யூ இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ டைம் வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கணும். 19,570. இப்போ நீங்கள் 500 to 600 நம்மளுக்கு 100 ரூபாய் தான் இருக்கணும். 19,500 கால் 103 ரூபாய் இருக்கிறாங்க. 19,600 புட் 82 ரூபாய் இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 185 புள்ளிகள், 85 புள்ளிகள் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. இது இன்றைய தினம் நாளைய தினம் இதற்கு உண்டான டைம் வேல்யூ. அப்போ இந்த 85 ரூபாய் நாளைக்கு எக்ஸ்பைரிக்குள்ள இப்போ நிஃப்டி இந்த 19,500 19,600க்குள் முடிவுற்றால் இவர்களோட 19,500 கால் 19,600 புட்டோட கூட்டுத்தொகை நம்மளுக்கு 100 ரூபாய் தான் இருக்க வேண்டும்.
அப்போ இதுதான் லாஜிக். அப்போ நம்மளுக்கு 185 ரூபாய் இருக்கிறாங்க. இந்த 85 ரூபாய் டைம் வேல்யூ, அதாவது இதை செல் பண்ணுறவங்களுக்கு, இந்த ரெண்டையுமே செல் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட் 19,500லேருந்து 600க்குள் இருந்தால் அவர்களுக்கு 85 ரூபாய். அப்போ அதாவது 100 ரூபாய் இருக்கணும், 85 ரூபா அதிகமாக இருக்காங்க, கிட்டத்தட்ட 100% அருகாமையில் அவங்களுக்கு இருக்கிறது. இதுவே இந்த இரண்டையுமே பை பண்ணவங்களுக்கு பார்த்தா மார்க்கெட் வந்துட்டு இதனை விட கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கணும். அப்போ தான் அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இப்போ இந்த அட்டவணை மாற்றம் நம்மளுக்கு ஏற்படுதுன்னு பார்க்கணும். 19,600 கால் 600 புட் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அப்போது இவங்க 19,600 மையமாக வைத்து தான் நடைபெற போகிறது. இப்போ அட்டவணை மாற்றம் எப்படி ஏற்படுகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி இப்போ 19,500 புட் 19,600 கால்னால் அதுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். 19,600 புட் 19,700 கால்னால் அதற்கு ஒரு மாற்றம் இருக்கும். 19,500 புட் 19,700 கால் அப்படின்னா அதற்கு ஒரு மாற்றம் இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ பேங்க் நிஃப்டியும் நம்மளுக்கு வந்து 45,000 கால் புட் நம்மளுக்கு ஸ்ட்ராடல், 44,900 கால் அண்ட் புட் ஒரு ஸ்ட்ராடல், 45,100 44,800 ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்குது. அப்போ 44,800 45,100 அப்படிங்கிறதும் அடுத்து 44,800 வந்து நம்மளுக்கு 144 ரூபாய். அப்போ 44,650 45,100 நம்மளுக்கு 103 ரூபாய். அப்போ 45,200. அப்போது இந்த இடவுக்குள்ள, அதாவது இந்த இடத்திற்கு உட்பட்டு இந்த இடத்திற்கு உட்பட்டு சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதை பிரேக் அவுட் ஆகும்போது சந்தையோட பயணம் வேறுபாடாக மாறும். இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். அதை யாரெல்லாம் ஆய்வு செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்காக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.